ஒரு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தாராம். அந்த பையன் ஆண்டவர் மேல ரொம்ப அன்புள்ள ஒரு பையன், ரொம்ப ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு பையன், ஆண்டவரை நல்ல ஆராதிக்கக்கூடிய ஒரு பையன். ஆனா அவன் ரொம்ப ஏழையான ஒரு பையன். ஒரு முறை ஒரு சர்ச்சுக்கு அவன் போயிருக்கிறான். நல்ல பெரிய சர்ச், நல்ல காங்கிரிகேஷன். ஒரு பெரிய காணிக்க பைய கொண்டு வராங்க, நல்ல பெருசு, எல்லாம் கொண்டு வராங்க. எல்லாத்துக்கும் காணிக்க எடுக்கிறாங்க. இவங்கிட்ட கொடுக்க என்ன இல்ல, காணிக்க இல்ல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சேர் மேல எந்திரிச்சு நின்று காணிக்க பைக்குள்ள அவனே கொடுத்துட்டான். ஆண்டவரை என்னையே எடுத்துங்க ஆண்டவரை, நான் தான் ஆண்டவர். நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஊழியராக கர்த்தர் அந்த மனுஷனை எழுப்பினார். அப்ப நம்ம கர்த்தரிடத்துல முழுமையான ஒரு பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நம்ம ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அவரோடு கூட கனெக்ட் ஆக முடியாது இல்லையா? சரி, ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள இழந்து போன ஒரு காரியம் என்னங்க? அந்த கனெக்டிவிட்டி தான் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தின் கனியை நீ சாப்பிட்டு என்ன பண்ணுவ? சாகவே சாவாய். எதுல செத்தாங்க? ஆவியில் மரித்து போனார்கள். கனெக்டிவிட்டி போயிருச்சு. அது வரைக்கும் தேவனோடு கூட கனெக்ட்ல இருந்தவங்க. இப்போ ஆண்டவர் தேடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஏன் அவன் கனெக்ட்ல இல்ல, அவன் மரித்து போனான். ஏன்? கீழ்ப்படிதல் இல்லாம போச்சு, ஒப்பு கொடுத்துதல் இல்லாம போச்சு, அந்த சப்மிஷன் இல்லாம போச்சு, அந்த அர்ப்பணிப்பு இல்லாம போச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சான், கீழ்ப்படிதல் இல்லாம போனா, அந்த பலி இல்லாததினால அவன் இழந்து போனான். இப்போ நம்ம கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த நம்மை பலியாக கொடுக்கும் பொழுது, அந்த பலிபீடம் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படும். அந்த பலிபீடம் தேவனோடு கூட கனெக்ட்ல இருக்கும். அந்த பலிபீடம் பரலோகத்தோடு கூட உங்களை இணைத்து இருக்கும்.